இத பாக்கிறதுக்கு முன்னால இதையும் கவனிங்க. தமிழ்ல ஒருமையில இருந்து பன்மை மாத்தத்துக்கு காயில் அதாவது கல் போடணும்னு சொல்வீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாத்துக்கும் கல் போட முடியுமா? ஆனா பல இடங்கள்ல கல் தான் போடணும், சில இடங்கள்ல தான் மாறி வரும். கவனிங்க, பல் பற்கள், இங்க இல்லு இர்ரா மாறுது. சொல் சொற்கள், இங்கேயும் இல்லு இர்ரா மாறுது. ஆனா இங்க பாருங்க, மரம் மரங்கள், இங்க இம்மு இங்கா மாறுது. புத்தகம் புத்தகங்கள், இங்கேயும் இம்மு இங்கா மாறுது. இத பாருங்க, ஈ ஈக்கள், இங்க இக்குன்ற புது எழுத்தையே போடுறோம். பூ பூக்கள், இங்கேயும் இக்குன்ற புது எழுத்தையே போடுறோம். தமிழ் நம்ம தாய்மொழின்றதால இது போல பிரச்சனை எல்லாம் வரது கிடையாது. இந்த இடங்கள்லாம் நமக்கு பிரச்சனை வரது கிடையாது. இதே போலதான் இங்கிலீஷ்லயும் எல்லா இடங்கள்லயும் எஸ் போட முடியாது. சில இடங்கள்ல இஎஸ் வரும், சில இடங்கள்ல ஐஎஸ் வரும், இன்னும் சில இடங்கள்ல விஎஸ் வரும். ஏன் இப்படி வருது? இதுக்கெல்லாம் என்ன ரூல்ஸ், அதெல்லாம் ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூல் பாருங்க, ஆட் எஸ் வித் சிங்குலர் நவுன். அதாவது சிங்குலர் கூட எஸ் சேர்த்தா ப்ளூரல் கிடைக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரூல். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, பென் பென்ஸ், புக் புக்ஸ், ஸ்கூல் ஸ்கூல்ஸ், கார் கார்ஸ், ட்ரெயின் ட்ரெயின்ஸ், இது போல சொல்லிட்டே போலாம். செகண்ட் ரூல்ல பாருங்க, பி ஆட் es with the singular noun if the noun ends with s, ss, ch, sh, x and z. அதாவது ஒரு நவுன் முடியும் போது s, ss, ch, sh, x, z இதுல முடிஞ்சா es சேர்க்கணும், அவ்வளவுதான். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, பஸ் பஸ்ஸஸ், பஸ் பாருங்க எஸ்ல முடியுது, அதனால es போட்டிருக்கேன். கிளாஸஸ் கிளாஸ் டபுள் எஸ்ல முடியுது, அதனால es போட்டிருக்கேன். வாட்சஸ் வாட்ச் ch முடியுது, அதனால es போட்டிருக்கேன். பிரஷஸ் பிரஷ் sh முடியுது, அதனால es போட்டிருக்கேன். பாக்ஸஸ் பாக்ஸ் x முடியுது, அதனால es போட்டிருக்கேன். குவாட்ஸஸ் குவாட்ஸ் z முடியுது, அதனால es சேர்த்திருக்கேன். குவாட்ஸ்னா படிகம்னு அர்த்தம். இது போல எந்தெந்த நவுன்லாம் s, ss, ch, sh, x, z இதுல முடியுதோ அது எல்லாத்துக்கும் es சேர்க்கணும், அவ்வளவுதான். இப்போ அடுத்த ரூல் பாருங்க, add es with singular noun if the noun ends with o and followed by a consonant. அதாவது ஒரு நவுனுடைய கடைசி எழுத்து ஓவா இருந்து அதுக்கு முன் எழுத்து மெய் எழுத்தா இருந்தா es சேர்க்கணும். சரியா? மெய் எழுத்துன்றது என்ன, அந்த 21 பாத்தீங்கல்ல, அதான். எக்ஸாம்பிள்ஸ் கவனிங்க. மேங்கோஸ் மேங்கோ ஓல முடியுது, அதுக்கு முன்னால ஜி இருக்கு, ஜி கான்சனன்ட், அதனால es சேர்க்கணும். ஹீரோஸ் ஹீரோ ஓல முடியுது, அதுக்கு முன்னால ஆர் இருக்கு, ஆர் ஒரு கான்சனன்ட், அதனால es சேர்க்கணும். பொட்டேட்டோஸ் பொட்டேட்டோ ஓல முடியுது, அதுக்கு முன்னால டி இருக்கு, டி ஒரு கான்சனன்ட், அதனால es சேர்க்கணும். பஃபலோஸ் பஃபலோ ஓல முடியுது, அதுக்கு முன்னால எல் இருக்கு, எல் ஒரு கான்சனன்ட், அதனால es சேர்க்கணும். நீக்ரோஸ் நீக்ரோ ஓல முடியுது, அதுக்கு முன்னால ஆர் இருக்கு, ஆர் ஒரு கான்சனன்ட், அதனால es சேர்க்கணும். இது போல ஓல முடிஞ்சு அதுக்கு முன்னால கான்சனன்ட் இருக்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் es சேர்க்கணும். என்ன புரியுதா? அடுத்த ரூல் பார்க்கலாம். டி add s with a singular noun if the noun ends with o and followed by a bubble. அதாவது நவுன் ஓல முடிஞ்சு அதுக்கு முன் எழுத்து உயிரெழுத்தா இருந்தா, அதாவது a e i o u இதுல ஏதாவது ஒன்னா இருந்தா வெறும் எஸ் மட்டும் தான் சேர்க்கணும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ரேடியோஸ் ரேடியோ ஓல முடியுது, அதுக்கு முன்னால ஐ இருக்கு, ஐ பவல், அதனால எஸ் மட்டும் சேர்க்கணும். ஜூஸ் ஜூ ஓல முடியுது, அதுக்கு முன்னால ஓ இருக்கு, ஓ என்ன பவல், அதனால எஸ் சேர்க்கணும். அடுத்து லியோஸ் லியோ ஓல முடியுது, அதுக்கு முன்னால என்ன இருக்கு, இ இருக்கு, இ என்ன பவல், அதனால எஸ் மட்டும் சேர்க்கணும். ஸ்டுடியோஸ் ஸ்டுடியோ ஓல முடியுது, ஓக்கு முன்னால ஐ இருக்கு, ஐ ஒரு வவல், அதனால எஸ் மட்டும் போடணும். இது போல ஓல முடிகிற நவுனுக்கு எல்லாம் ஈஸியா ப்ளூரல் ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து ஃபிஃப்த் ரூல பாருங்க. ஃபிஃப்த் ரூல், add ies with a singular noun if the noun ends with y and followed by a consonant. Here drop y. அதாவது ஒரு நவுன் yல முடிஞ்சு அதுக்கு முன்னால மெய்யெழுத்து இருந்தா y விட்டுட்டு ies சேர்க்கணும். சில எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. லேடிஸ் லேடி yல முடியுது,
ஒய்க்கு முன்னால கான்ஸ்டன்ட். என்ன கான்ஸ்டன்ட்? அது டி இருக்கு. அதனால ஒய் எடுத்துட்டு ஐஎஸ் போடணும். பேபிஸ், பேபி ஒய்ல முடியுது. ஒய்க்கு முன்னால கான்ஸ்டன்ட் பி இருக்கு. அதனால ஒய்ய விட்டுட்டு ஐஎஸ் சேர்க்கணும். ஸ்டோரிஸ், ஸ்டோரி ஒய்ல முடியுது. ஒய்க்கு முன்னால ஆறுன்ற கான்ஸ்டன்ட் இருக்கு. அதனால ஒய்ய எடுத்துட்டு ஐஎஸ் போடணும். ஸ்டோரி என்ன ஆகும்? ஸ்டோரிஸ் ஆயிடும். அடுத்து சிட்டிஸ், சிட்டி ஒய்ல முடியுது. ஒய்க்கு முன்னால டீன்ற கான்ஸ்டன்ட் இருக்கு. அதனால ஒய்ய எடுத்துட்டு ஐஎஸ் போடணும். என்ன புரியுதா? அடுத்து பப்பீஸ், பப்பி ஒய்ல முடியுது. ஒய்க்கு முன்னால பீன்ற கான்ஸ்டன்ட் இருக்கு. அதனால ஒய்ய எடுத்துட்டு ஐஎஸ் சேர்க்கணும். சரியா? அப்புறம் பப்பின்னா நாய்க்குட்டி, கிட்டன்னா பூனைக்குட்டி, கிட்னா ஆட்டுக்குட்டி, லியோன்னா சிங்கக்குட்டி. இது போல ஒய்ல முடிகிற எல்லா நவுனுக்கும் ஈஸியா ப்ளூரல் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ 6th ரூல பாருங்க. add s with a singular noun if the noun ends with y and followed by a vowel. அதாவது ஒரு பெயர்ச்சொல் ஒய்ல முடிஞ்சு அதுக்கு முன் எழுத்து வவல், அதாவது உயிரெழுத்தா இருந்தா எஸ் மட்டும் சேர்க்கணும். கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. பாய்ஸ், பாய் ஒய்ல முடியுது. ஒய்க்கு முன்னால ஓ இருக்கு. ஓ ஒரு உயிரெழுத்து. அதனால எஸ் மட்டும் சேர்க்கணும். கீஸ், கீ ஒய்ல முடியுது. ஒய்க்கு முன்னால ஈ இருக்கு. ஈ ஒரு வவல். அதனால எஸ் மட்டும் போடணும். வேஸ், வே ஒய்ல முடியுது. ஒய்க்கு முன்னால ஏ இருக்கு. ஏ ஒரு வவல். அதனால எஸ் மட்டும் சேர்க்கணும். அடுத்து கைஸ், கை, கைனா ஆன் ஒய்ல முடியுது. ஒய்க்கு முன்னால யூ இருக்கு. யூ வவல். அதனால எஸ் மட்டும் சேர்க்கணும். மங்கீஸ், மங்கி ஒய்ல முடியுது. ஒய்க்கு முன்னால ஈ இருக்கு. ஈ ஒரு வவல். அதனால எஸ் மட்டும் சேர்த்தா போதும். இது போல ஒய்ல முடிகிற எல்லா நவுனுக்கும் இந்த ரூல் பயன்படுத்தி ஈஸியா ப்ளூரல் ஃபார்ம் பண்ணலாம். என்ன புரிஞ்சுதா? இப்போ லாஸ்ட் ரூல் பத்தி பார்க்க போறோம். add ves with a singular noun if the noun ends with f or fe. Here drop f or fe. இது கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. leaves, leaf f ல முடியுது. அதனால f விட்டுட்டு vs போடணும். wolves, wolf f ல முடியுது. அதனால f விட்டுட்டு vs போடணும். wolfனா ஓநாய். knives, knife fe ல முடியுது. அதனால fe எடுத்துட்டு vs போடணும். wives, wife fe ல முடியுது. அதனால fe விட்டுட்டு vs சேர்க்கணும். இது போல எதெல்லாம் f அல்லது fe ல முடியுதோ அதெல்லாம் எடுத்துட்டு vs போட்டுக்கணும். அவ்வளவுதான். இது வரைக்கும் என்ன பாத்தீங்க? சிங்குலர்ல இருந்து ப்ளூரல் மாத்தத்துக்கு என்னென்ன ரூல்ஸ் பாத்தீங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் என்னைக்கு மறக்கூடாது. மொத்தமே 7 தான். சரியா? ஓகே. அடுத்து இந்த ரூல்ஸ்க்கெல்லாம் ஒத்து வராத சில ப்ளூரல்ஸ் உண்டு. இத எக்ஸப்ஷன்ஸ், அதாவது விதிவிலக்குன்னு சொல்லலாம். பயப்படாதீங்க, இப்படி உள்ள வார்த்தைகள் அதிகம் கிடையாது. 10,000த்துல ஒரு வார்த்தை தான் இப்படி இருக்கும். இப்போ நடைமுறையில உள்ள சில முக்கியமான வார்த்தைகளை பத்தி பார்க்கலாம். கவனிங்க. புக்க பாருங்க. பெக்கூலியர் ப்ளூரல்ஸ், அதாவது விந்தையான பன்மைகள். புக்க கவனிங்க. சிங்குலர் ப்ளூரல். சைல்டு குழந்தை, சில்ட்ரன் குழந்தைகள். மேன் ஆண், மென் ஆண்கள். டூத் பல், டீத் பற்கள். மவுஸ் சுண்டெலி, மைஸ் சுண்டெலிகள். ஆக்ஸ் எருது, ஆக்சன் எருதுகள். ஃபுட் அடி, ஃபீட் அடிகள். இப்போ இத பாருங்க. இதெல்லாம் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான். இடத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க தான் எடுத்துக்கணும். நியூஸுக்கு நியூஸ் தான். ஸ்டாஃபுக்கு ஸ்டாஃப் தான். ஊழியர்களும் எடுத்துக்கலாம், ஊழியர்களும் எடுத்துக்கலாம். ஷீப்புக்கு ஷீப் தான். சிசர்ஸ் சிசர்ஸ், சிசர்ஸ்னா கத்திரிக்கோல். எக்கனாமிக்ஸ்க்கு எக்கனாமிக்ஸ் தான். செஸ் செஸ். இத பத்தி worry பண்ணாதீங்க. முக்கியமா அந்த 7 ரூல்ஸ் மட்டும் பாத்துங்க. கடைசியா இப்ப இந்த நோட்டை கவனிங்க. நோட்: there is no plural for proper nouns, names of material or metal or uncountable nouns. இந்த நோட்ல இருந்து நீங்க என்ன தெரியுதுன்னா, என்ன தெரிஞ்சுப்பீங்கன்னா, ப்ராப்பர் நவுன் எல்லாத்துக்கும் ப்ளூரல் கிடையாது. அதாவது இந்தியானா இந்தியா தான், இதுக்கு ப்ளூரல் கிடையாது. மேரினா மேரி தான். சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் தான். அப்புறம் மெட்டீரியல் நேம்க்கும் ப்ளூரல் கிடையாது. பிளாஸ்டிக், ரப்பர், கிளே, கிளேனா களிமண், கிளாஸ், ஃபைபர், இதுக்கெல்லாம் ப்ளூரல் கிடையாது. மெட்டல் பேருக்கும் ப்ளூரல் கிடையாது. அதாவது கோல்டு தங்கம், சில்வர் வெள்ளி, பிராஸ் பித்தளை, பிரான்ஸ் வெங்கலம், அயன் இரும்பு, அலுமினியம், இதுக்கும் ப்ளூரல் கிடையாது.
அன்கவுண்டபிள் நவுன்ஸ், அதாவது எண்ண முடியாத நவுனுக்கும் புளூரல் கிடையாது. உதாரணத்துக்கு லவ், அன்பு, பெயின், வலி, பிரீஸ், தென்றல், லைட், ஒலி, ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. இது போல ப்ராப்பர் நவுனுக்கு, மெட்டீரியல் நவுனுக்கு, மெட்டல் பேருக்கு, எண்ண முடியாத பொருட்கள், இது எல்லாத்துக்கும் புளூரல் ஃபார்மே கிடையாது. தமிழ்ல எதுக்கெல்லாம் புளூரல் கிடையாதோ அதுக்கெல்லாம் இங்கிலீஷும் கிடையாது, வேற எந்த லாங்குவேஜ்லயும் கிடையாது. இது வரைக்கும் இன்னைய கிளாஸ்ல நவுன்னா என்ன, காமன் நவுன், ப்ராப்பர் நவுன்னா என்னன்னு பாத்தீங்க. அடுத்து சிங்குலர்ல இருந்து புளூரல் எப்படி மாத்துறதுன்னு பாத்தீங்க இல்லையா? நான் எக்ஸசைஸ்ல என்ன செய்ய சொல்லிருக்கணும் அதை செஞ்சு பாருங்க. என்ன செய்வீங்க இல்லையா? இதுக்கு மேல டைம் இல்ல, அதனால இதோட இன்னைய கிளாஸ் முடிக்கிறேன். தேங்க்யூ. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வீடியோ சிடியை வாங்கி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சிடிஸ் இல்லாம நீங்க என்கிட்ட நேரடியாவும் கத்துக்கலாம், ஆன்லைன்ல அதாவது ஸ்கைப் மூலமாவும் கத்துக்கலாம், அல்லது மொபைல் வழியாவும் கத்துக்கலாம். டீடைல்ஸ் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க 9444262000 அல்லது லேண்ட்லைன் நம்பர் 24333325க்கு கால் பண்ணுங்க. நம்ம வெப்சைட் வந்து www.sagaenglish.in. அட்ரஸ் வந்து 568 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18. சாகா வழங்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். குட் மார்னிங். நேற்று என்ன பார்த்தோம்? நவுன் பார்த்தோம். அப்புறம் அதை புளூரலுக்கு எப்படி மாத்துறதுன்னு பார்த்தோம். என்ன எக்ஸசைஸ் செஞ்சு பாத்தீங்களா? இன்னைய கிளாஸ்ல முக்கியமான பாடம் பார்க்க போறோம். பாடம் பேரு verb, அதாவது வினைச்சொல். இந்த பாடம் பார்க்கறதுக்கு முன்னால இந்த விஷயத்தை கவனிங்க. நீங்க என்ன நினைக்கலாம், என்னடா அது ஆடியோ கேசட் மூலமா இங்கிலீஷ் கத்துக்கிறோமே, திடீர்னு டவுட் வந்தா என்ன பண்றதுன்னு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இடையில டவுட்டே வராத அளவுக்கு தான் நடத்துவேன். இதை எப்படி சொல்றேன்னா, நான் இந்த கோர்ஸ பல வருஷமா நடத்திட்டு வரதால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்கெங்க என்னென்ன சந்தேகங்கள் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ஒண்ணு, நீங்க சந்தேகம் கேட்கும் போது என்னால அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. ஆனா இந்த கோர்ஸ் முடியறதுக்குள்ள உங்களுடைய எல்லா டவுட்ஸ்க்கும் விளக்கம் கிடைச்சிடும். அதனால இதை பத்தி worry பண்ணாதீங்க. நீங்க கேட்கிற சந்தேகம் அந்த பாடத்தோட சம்பந்தப்பட்டதா இருந்தா கண்டிப்பா அந்த பாடம் முடியறதுக்குள்ள அந்த சந்தேகத்துக்கு விளக்கம் கிடைச்சிடும். அடுத்த பாடத்தோட சம்பந்தப்பட்ட சந்தேகத்தை இப்ப யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த பாடம் எப்படி இருந்தாலும் நடத்த போறதா. என்ன புரியுதா? இப்பெல்லாம் எந்த ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட டவுட் கேட்டாலும் அது ஏற்கனவே யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்டதா இருக்கும். இப்ப ஸ்டூடெண்ட் கேட்கிற எந்த சந்தேகமும் எனக்கு புதுசு இல்ல. பல இடங்கள்ல நீங்க கேட்காத சந்தேகங்களையும் நானே கேட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கேன். நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்னு இந்த கோர்ஸ் முடியும் போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இப்போ எந்த ஒரு படத்தையும் முழுசா பார்க்காம அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு எந்த ஒரு ஒப்பீனியனும் சொல்ல முடியாது. முழுசா பார்த்தாதான் சொல்ல முடியும். அதே போலதான் இந்த கோர்ஸ முழுசா படிச்சாதான் இந்த கோர்ஸ்ல எவ்வளவு கத்துக்கிட்டீங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஒரு ஒப்பீனியன் சொல்ல முடியும். இல்லைன்னா உங்களால சொல்லவே முடியாது இல்லையா? இதையும் மீறி சந்தேகம் வந்தா நான் டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்காக நடத்த போற கிளாஸ்ல கலந்துக்கிட்டு உங்க டவுட்ஸ கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ பாடத்துக்கு வரலாம். பாடம் பேரு verb, அதாவது வினைச்சொல். verbனா என்ன? புக்க பாருங்க. The verb that refers to any action is called verb. எந்த வார்த்தை ஒரு செயலை குறிக்கிறதோ அது வினைச்சொல். உலகத்துல எவ்வளவு செயல்கள் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்துகிட்டு இருக்கு. உங்க வீட்டுல பாருங்க, ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நான் நின்னுகிட்டு இருக்கேன், நாய் கழிச்சுக்கிட்டு இருக்கு. இது போல செயலை குறிக்கிற எல்லா வார்த்தைகளும் வினைச்சொல் தான். அதாவது ரன்னிங், லேர்னிங், டீச்சிங், சிட்டிங், ஸ்டாண்டிங், பாக்கிங், இது எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல வெர்ப்னு சொல்வோம். அப்புறம் இத நான் ஏன் முக்கியமான பாடம் சொல்றேன்னா, இங்கிலீஷ்ல எந்த வாக்கியத்தை எடுத்தாலும் அதுல ஒரு வெர்ப் இருக்கும். வெர்ப் இல்லாம எந்த ஒரு வாக்கியமும் பார்க்க முடியாது. அது எவ்வளவு சின்ன வாக்கியமா இருந்தாலும் சரி, அதுல வெர்ப் இருக்கும். இதை நீங்க என்னைக்கு மறக்க கூடாது. இப்போ விஷயத்துக்கு வரலாம். There are two types of verb,
they are strong verb and weak verb. அதாவது verbல 2 types இருக்கு, 2 வகைகள் இருக்கு. ஒன்னு strong verb, இன்னொன்னு weak verb. இப்போ strong verbனா என்ன, weak verbனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிங்க. முதல்ல strong verb பார்க்கலாம். strong verb, the verb that does not require ed for its past tense and past participle is called strong verb. அதாவது எந்த verb-உடைய past tense-க்கும் past participle-க்கும் ed சேர்க்க கூடாதோ அதான் strong verb. past tense-னா என்ன, past participle-னா என்னன்னு வரப்போற கிளாஸ்ல நடத்துவேன். இப்ப நீங்க அதை நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். மறுபடியும் சொல்றேன், அதை நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஏன்னா நடத்த போறதுதான். இப்போ strong verb-க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன், பாருங்க. present tense, past tense, past participle, இது ஹெட்டிங். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. write, wrote, written, go, went, gone, eat, ate, eaten, buy, bought, bought, cut, cut, cut. மேல கொடுத்திருக்க present tense, past tense, past participle, அது கீழே கொடுத்திருக்க write, wrote, written, go, went, gone, இதெல்லாம் என்ன, எங்க யூஸ் பண்றதுன்னு அடுத்த பாடத்துல நடத்துவேன். அதை பத்தி worry பண்ணாதீங்க, சரியா? இப்ப strong verb எக்ஸாம்பிள்ஸ்ல செகண்ட் காலம் தேர்ட் காலம்ல என்ன கொடுத்திருக்குன்னு கவனிங்க. wrote, written, went, gone, ate, eaten, bought, bought, cut, cut. இதெல்லாம் கவனிங்க. ஏதாவது ed முடிஞ்சிருக்கா? ஏதாவது ed முடிஞ்சிருக்கா? இல்லையே. இது போல எதெல்லாம் ed முடியலையோ அதெல்லாம் strong verb. இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எல்லா strong verbs-ஐயும் லிஸ்ட் எடுத்து அடுத்து வர பக்கங்கள்ல கொடுத்திருக்கேன். இதுக்கு மேல கண்டுபிடிக்க போறதும் கிடையாது, இவ்வளவுதான். இதை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா எதுக்கெல்லாம் ed போடக்கூடாதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. எதுக்கெல்லாம் ed போடக்கூடாதோ அதெல்லாம் strong verb, சரியா? இது வரைக்கும் strong verb பத்தி பாத்தீங்க. இப்போ weak verb பார்க்கலாம், கவனிங்க. weak verb, weak verbனா என்ன? the verb that requires ed for its past tense and past participle is called weak verb. அதாவது எந்த verb-உடைய past tense-க்கும் past participle-க்கும் ed சேர்க்கணுமோ அதான் weak verb. எக்ஸாம்பிள்ஸ் கவனிங்க. present tense, past tense, past participle, call, called, called, pass, passed, passed, print, printed, printed, love, loved, loved, close, closed, closed. இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல past tense, past participle-க்கு கீழே கொடுத்திருக்க verb பாருங்க. called, called, passed, passed, printed, printed, loud, loud, closed, closed. இதுல எல்லாமே ed முடியுது. இது போல ed முடிகிற verb எல்லாமே weak verb. weak verb பொறுத்த வரைக்கும் யாரோ எண்ணி இத்தனைதான் இருக்குன்னு சொல்ல முடியாது, லிஸ்ட் எடுக்க முடியாது. நான் லிஸ்ட்ல கொடுத்திருக்க strong verb தவிர மிச்சம் எல்லாமே weak verb தான். அப்புறம் டிக்ஷனரியில எந்தெந்த வார்த்தைக்கு பக்கத்துல பிராக்கெட்ல வீன் போட்டிருக்கோ அது எல்லாமே verb. டிக்ஷனரியில இது strong verb, weak verbனு கொடுத்திருக்காது, நீங்க தான் பிரிச்சு எடுத்துக்கணும். இது வரைக்கும் எதுக்கு ed சேர்க்கணுமோ அது weak verb, எதுக்கு சேர்க்க தேவையில்லையோ அது strong verbனு பாத்தீங்க. மத்தபடி strong verbுக்கும் weak verbுக்கும் வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. இதுக்கெல்லாம் தமிழ்ல என்ன அர்த்தம் கேட்காதீங்க. அதாவது strong verbனா என்ன, weak verbனா என்னன்னு கேட்காதீங்க. அதாவது strong verbனா ஸ்ட்ராங்கா இருக்கும், weak verbனா வீக்கா இருக்கும்னு எடுத்துக்க முடியாது. சரி, இப்போ புக்ல என்ன கொடுத்திருக்கேன்னு படிங்க. We can further classify the verb into 5 forms for our easy understanding. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அடுத்த பாடத்தை நாம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த verb 5 ஃபார்ம்ஸா எழுத போறேன். ஈஸி தான், கவனிங்க. இது என்னுடைய மெத்தட். break, breaks, breaking, broke, broken, play, plays, playing, played, played, go, goes, going, went, gone, try, tries, trying, tried, tried, pass, passes, passing, passed, passed. பொதுவா ஸ்கூல்ல write, wrote, written, go, went, gone இப்படிதான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனா இப்ப நான் இது கூட 2 வார்த்தைகளை சேர்த்திருக்கேன். மேல நான் 1, 2, 3, 4, 5 கொடுத்திருக்கேன் இல்லையா? அத ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம், ஃபோர்த் ஃபார்ம், ஃபிஃப்த் ஃபார்ம்னு எடுத்துங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ பிரேக் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அது கூட எஸ் சேர்த்தா பிரேக்ஸ் கிடைக்கும், இது செகண்ட் ஃபார்ம். அதே பிரேக் கூட ஐஎன்ஜி சேர்த்தா
breaking கிடைக்கும். இது third form. broke fourth form, broken fifth form. அடுத்து பாருங்க play first form. s சேர்த்தா plays இது second form. ing சேர்த்தா playing இது third form. played fourth form, played fifth form. இது weak formன்றதுனால ed இதுல முடியுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா first form கூட, அதாவது first form கூட s சேர்த்தா second form கிடைக்கும். அதே first form கூட ing சேர்த்தா third form கிடைக்கும். strong verb இருந்தா fourthக்கும் fifthக்கும் நான் லிஸ்ட்ல என்ன கொடுத்திருக்கணும் அது. weak verb இருந்தா கண்ணை மூடிக்கிட்டு ed போட்டுடலாம். strong verb-யும் 5 forms எழுதலாம், weak verb-யும் 5 forms எழுதலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் மறுபடியும் படிக்கிறேன், கவனிங்க. break, breaks, breaking, broke, broken. play, plays, playing, played, played. go, goes, going, went, gone. try, tries, trying, try, tried. pass, passes, passing, past, past. இங்கிலீஷ்ல இருக்க எல்லா வேர்பையும் 5 forms எழுதலாம். இப்ப நான் கொடுத்திருக்க நோட்டை கவனிங்க. note 1. only the first form has meaning in the dictionary. அதாவது டிக்ஷனரியில ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு மட்டும்தான் மீனிங் இருக்கும். செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம், ஃபோர்த் ஃபார்ம், ஃபிஃப்த் ஃபார்ம் இதுக்கெல்லாம் மீனிங் எந்த டிக்ஷனரியும் இருக்காது. நீங்க பேப்பர் படிக்கும் போதோ புக் படிக்கும் போதோ செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம், ஃபோர்த் ஃபார்ம், ஃபிஃப்த் ஃபார்ம் இதெல்லாம் வந்தா அதை ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு மாத்திக்கிட்டு அதுக்குதான் மீனிங் பார்க்கணும். அதான் இருக்கும். உதாரணத்துக்கு அரஸ்டட்னு இருந்தா ed எடுத்துட்டு அரஸ்டுக்கு தான் மீனிங் பார்க்கணும். அதான் இருக்கும். ரிசைனிங்க்கு ing எடுத்துட்டு ரிசைனுக்கு தான் மீனிங் பார்க்கணும். அதான் இருக்கும். அதே போல டேக்ஸ்னா எஸ் எடுத்துட்டு டேக்குக்கு தான் மீனிங் பார்க்கணும். அதான் இருக்கும். என்ன புரியுதா? சரி, அடுத்த நோட்டை கவனிங்க. note 2. the rules for forming plural also apply for forming second form of the verb. இந்த நோட்டை கவனிங்க. சிங்குலர்ல இருந்து plural மாத்தத்துக்கும் எஸ் சேர்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருந்து செகண்ட் ஃபார்ம் மாத்தத்துக்கும் எஸ் சேர்க்கிறோம். ஆக அங்கேயே எஸ் சேர்க்கிறோம், இங்கேயே எஸ் சேர்க்கிறோம். நேற்று சிங்குலர்ல இருந்து plural மாத்தத்துக்கு என்னென்ன ரூல்ஸ் பாத்தீங்களோ அந்த ரூல்ஸ் எல்லாம் இங்கேயும் அப்ளை ஆகும். இப்ப நான் மேல கொடுத்திருக்க எக்ஸாம்பிள்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபார்மையும் செகண்ட் ஃபார்மையும் கவனிங்க. பிளே, பிளேஸ். பிளே பாருங்க ஒய்ல முடியுது, முன்னால ஏ இருக்கு, ஏ வவல், அதனால எஸ் மட்டும் போட்டிருக்கேன். கோ, கோஸ். கோ பாருங்க ஓல முடியுது, ஓக்கு முன்னால ஜி இருக்கு, ஜி ஒரு கான்சனன்ட், அதனால இஎஸ் போட்டிருக்கேன். ட்ரை, ட்ரைஸ். ட்ரை பாருங்க ஒய்ல முடியுது, ஒய்க்கு முன்னால ஆர் இருக்கு, ஆர் ஒரு கான்சனன்ட், அதனால ஒய்ய விட்டுட்டு ஐஎஸ் சேர்த்திருக்கேன். அடுத்து பாஸ், பாசஸ். பாஸ் டபுள் எஸ்ல முடியுது, அதனால இஎஸ் போட்டிருக்கேன். இது போல ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருந்து செகண்ட் ஃபார்முக்கு மாத்தத்துக்கு அந்த ரூல்ஸ அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் ஸ்ட்ராங் வேர்புக்கு உங்க புக்ல ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கேன் இல்லையா? அத பத்தி கொஞ்சம் சொல்றேன், கவனிங்க. உங்களுக்கு முதல்ல சொன்ன இங்கிலீஷ்ல இருக்க மொத்த ஸ்ட்ராங் வேர்பும் இவ்வளவுதான். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கொடுத்திருக்கேன், ஃபோர்த் ஃபார்ம் கொடுத்திருக்கேன், ஃபிஃப்த் ஃபார்ம் கொடுத்திருக்கேன். செகண்ட் ஃபார்மும் தேர்ட் ஃபார்மும் கொடுக்கல. காரணம் செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கூட எஸ் சேர்த்தா செகண்ட் ஃபார்ம், அதே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கூட ஐஎன் சேர்த்தா தேர்ட் ஃபார்ம், அதனால கொடுக்கல. அப்புறம் லிஸ்ட்ல சில ஸ்ட்ராங் வேர்புடைய ஃபோர்த் ஃபார்முக்கும் ஃபிஃப்த் ஃபார்முக்கும் பக்கத்துல பிராக்கெட்ல இன்னொரு வார்த்தையும் கொடுத்திருக்கேன். அது என்னன்னா பிராக்கெட்ல இருக்க வார்த்தையும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. உதாரணத்துக்கு burn, burnt, burntனு சொல்லலாம், burned, burnedனு ed சேர்த்து சொல்லலாம். இது போல ஒரு சில verbs ஸ்ட்ராங்காவும் வரும், வீக்காவும் வரும். இதுக்கெல்லாம் இது போல ரெண்டு விதமா வருமோ அதெல்லாம் அங்கங்க பிராக்கெட்ல கொடுத்திருக்கேன், அதனால worry பண்ணாதீங்க. அப்புறம் இன்னொன்னு ரீட்ன்ற வார்த்தையை பாருங்க. இத ரீட், ரெட், ரெட்னு உச்சரிக்கணும். உச்சரிப்பு ரெட் ரெட்னு வரும், ஆனா ஸ்பெல்லிங் READ தான். இப்போ லிஸ்ட்ல இருக்க எல்லா ஸ்ட்ராங் வேர்ப்ஸையும் நீங்க அப்படியே மனப்பாடம் செய்யணும், அர்த்தமும் சேர்த்து. அப்பதான் எதுக்கெல்லாம் ED சேர்க்க கூடாதுன்னு தெரிஞ்சுப்பீங்க, சரியா? இப்போ இதுக்கு மேல இந்த வேர்புன்ற பாடத்துல நடத்துறதுக்கு எதுவும் இல்ல. கடைசியா ஒரே ஒரு விஷயம், இங்கிலீஷ்ல மிகச்சிறிய வாக்கியம் அமைக்கிறதுக்கு ரெண்டு வார்த்தைகள் வேணும். ஒன்னு நவுன், இன்னொன்னு வேர்ப். அதுவும் முதல் வார்த்தை நவுனா இருக்கணும், ரெண்டாவது வார்த்தை வேர்பா இருக்கணும். இந்த ஆர்டரை மாத்தக்கூடாது. மிகப்பெரிய வாக்கியம் அமைக்கிறதுக்கு எத்தனை வார்த்தைகள் சார் வரும்னா அது எழுதுறவங்க திறமையை பொறுத்திருக்கு. இப்ப ஒரு நவுனையும் ஒரு வேர்பையும் சேர்த்தா ஒரு சென்டென்ஸ் ரெடி ஆயிடும். உதாரணத்துக்கு கண்ணன் ஸ்லெப்ட். இந்த வாக்கியத்தை பாருங்க. கண்ணன் நவுன், ஆள் பேரு. ஸ்லெப்ட் என்ன? வேர்ப். இப்போ கண்ணன் தூங்கினான்ற முழுமையான வாக்கியம் கிடைச்சிருக்கு இல்லையா? இது போல நீங்களும் ஏதாவது ஒரு நவுனையும் வேர்பையும் வச்சு ஈஸியா ஒரு வாக்கியம் அமைக்க முடியும். ஞாபகம் இருக்கா? நீங்க சேரும் போது நான் ஒரு கேரண்டி கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்?
சேர்ந்த ஒரே வாரத்துல நீங்க ஒவ்வொருத்தரும் சொந்தமா ஒரு வாக்கியம் அமைப்பீங்கன்னு சொன்னேன். பாத்தீங்களா, இன்னில இருந்து நீங்களும் அர்த்தமுள்ள முழுமையான வாக்கியம் அமைக்க தயாராயிட்டீங்க. என்ன திருப்தியா? இது வரைக்கும் என்ன பாத்தீங்க? வேர்ப்னா என்ன, அப்புறம் அதுல ஸ்ட்ராங் வேர்ப்னா என்ன, வீக் வேர்ப்னா என்னன்னு பாத்தீங்க. எப்படி 5 ஃபார்ம்ஸா மாத்ததுன்னு பாத்தீங்க. நான் எக்ஸசைஸ்ல என்ன செய்ய சொல்லிருக்கணும் அதெல்லாம் செஞ்சு பாருங்க. இப்போ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிக்கலாம். சரியா? தேங்க்யூ. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வீடியோ சிடியை வாங்கி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சிடிஸ் இல்லாம நீங்க என்கிட்ட நேரடியாவும் கத்துக்கலாம், ஆன்லைன்ல அதாவது ஸ்கைப் மூலமாவும் கத்துக்கலாம், அல்லது மொபைல் வழியாவும் கத்துக்கலாம். டீடைல்ஸ் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க 9444426000 அல்லது லேண்ட்லைன் நம்பர் 24333325க்கு கால் பண்ணுங்க. நம்ம வெப்சைட் வந்து www.sagaenglish.in. அட்ரஸ் வந்து 568 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18.